கதைப்போம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் இனியவளே அப்படிங்கிற தொடர்கதையோட 5ஆம் பகுதி தான் பார்க்க போகிறோம். இதை எழுதியிருக்கிற அகிலா கோவிந்தன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கவிதா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கிறப்போ ரிசப்ஷன்லேருந்து கால் வருது. உங்களை தேடி ரங்கமணி அம்மா என்ற பேரில் ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு. அந்த பேரை கேட்டதும் கவிதா ஷாக் ஆகுறா. அதோடு நம்ம சென்ற பகுதியை முடிச்சிருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கதைக்குள்ளே போய் பார்ப்போம். ரங்கமணி அம்மா என்ற பேரை கேட்டதுமே சாக்கடித்தது போல் உணர்ந்து வந்தாள். அடடா, அம்மாவை மறந்து போயிட்டேமே என்று வீராப்பாய் விடுதியை விட்டு கிளம்பியது. வேலை தேடவென்று தேடியது. வாழ்க்கையை வெறுத்து முடித்து கொள்ள நினைத்த போது போலி அம்மா உதவிக்கரம் நீட்டியது எல்லாம் அவள் ஞாபகத்துக்கு வந்தது. எப்படி மறந்து போனேன்? நான் போலி அம்மா வீட்டில்தான் இருக்கிறேன், வேலை தேடி இருப்பது போன்ற தகவலை கூட தெரிவிக்காமல் இவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டேனே என்று அவளுக்குள்ளே முன்னிறுத்து கொண்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். ரங்கமணி அம்மாளை பார்த்ததும் கட்டி அணைத்து கொண்டு, இவ்வளவு நாள் வளர்த்து உருவாக்கிய இடத்தை மறந்து விட்டானே, உதாசீனப்படுத்தி விட்டேன் அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள் என்று கட்டி அணைத்து கொண்டாள். ரங்கமணி அம்மாளும் நெகிழ்ந்து போனாள். கண் கலங்க அவளது தலையை நிமிர்த்தி பரிவுடன் வாரி விட்டவள், எனக்கு எல்லாம் தெரியும் குழந்தை, எல்லாத்தையும் மறுநாளே வந்து மாமி சொல்லிட்டாங்க. ஆனாலும் எங்களை இப்படி நீ தவிக்க விட்டுட்டேயம்மா என்று சொன்னதும் கவிதாவால் அழுகையை அடக்கி கொள்ள முடியவில்லை. பின்பு ரங்கமணி அம்மாவும் கவிதாவும் வெகு நேரம் பேசிக்கொண்டிருந்தன. ரங்கமணி அம்மாவின் பேச்சு அவளை ஆறுதல் படுத்தியது. அவள் வேலை பார்க்கும் அலுவலகத்தை பற்றி, அவனது முதலாளியை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். அவர்கள் ரொம்பவும் நல்லவர்கள். நீ வரவேண்டிய இடத்திற்குத்தான் வந்திருக்கிறாய். எனக்கு ரொம்பவும் நிம்மதியாக இருக்கிறது என்று ரங்கமணி அம்மாவின் பேச்சு கவிதாவை மகிழ்ச்சியுற செய்தது. ரங்கமணி அம்மாள் இது அதுவென பேசிவிட்டு கடைசியில் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் கவிதா என விஷயத்திற்கு வந்தாள். அப்படி என்ன முக்கியமான விஷயம்மா என்றபடி கவிதாவும் கன்னத்தில் கை வைத்தவாறே ஆவலாய் பார்த்தாள். ரங்கமணி அம்மாவுக்கு அந்த விஷயத்தை சொல்ல சங்கடமாய்தான் இருந்தது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அவள் சொல்ல ஆரம்பித்தாள். ரங்கமணி அம்மாள் மெல்ல மெல்ல அந்த விஷயத்தை கவிதாவிடம் சொல்ல ஆரம்பித்ததும் கவிதாவின் முகமும் மெல்ல மெல்ல மாறி பேயறிந்தாற்போல் ஆயிற்று. அவள் வாழ்க்கையில் இந்த அளவில் முகம் வெளிரி போய் இல்லவே இல்லை. விஷயம் கசாயத்தை சாப்பிடுவது போல் துடித்தாள். ரங்கமணி அம்மாள் சொல்லும் விஷயமும் நம்ப முடியாதவையாக இருக்கிறது. கவிதா அவர்கள் அனாதை இல்லத்தில் வளர்ந்ததற்கு முக்கிய காரணமாக ஒருவர் இருக்கிறாராம். அவர் பெரிய மனசு, தாராள குணமுடைய பெரியவர். கவிதாவின் செலவுகளையும் சிறு வயதிலிருந்து பராமரித்து வருகிறாராம். சிறு வயது முதல் அவள் கல்லூரி மாணவியை தேர்ச்சி பெற்று ஆனது வரை தேவைப்பட்ட அனைத்து செலவுகளையும் அவர்தான் ஏற்றுக்கொண்டாராம். அவளது செலவுகளுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்தும் அவர் கொடுத்த பணத்திலிருந்து தானாம். சொல்லப்போனால் இப்படி நெடுவென கவிதா உருவாக்கி இருப்பதற்கு காரணமே அவர்தானாம். ஆக டிவியில் நிகழ்ச்சிகளுக்கு ஸ்பான்சர் செய்யும் கம்பெனிகளைப் போல அவளது வாழ்க்கைக்கு ஸ்பான்சர் செய்பவர் அந்த பெரியவர்தான். அந்த பெரியவரை பற்றி தான் ரங்கமணி அம்மாள் கதையாய் சொல்லி முடிக்க கவிதா வியப்பில் உச்சிக்கே சென்று விட்டாள். நீங்கள் சொல்வதெல்லாம் நிஜமாம்மா? நான் அவரை பார்த்ததே இல்லையே, இதெல்லாம் என்னால் நம்ப முடியவில்லை. அப்பாவியாய் விழித்தவனின் தலை கேசத்தை ஆதரவாய் கூதியவாறே, எல்லாம் உண்மைதான் கவிதா என்றாள் ரங்கமணி அம்மாள். இவ்வளவு நாள் உன்னிடம் சொல்லாததற்கு காரணமும் இருக்கிறது கவிதா. அந்த பெரியவர் விரும்பாதது தான். நான் தான் பணம் கொடுக்கிறேன், என்னால் தான் நீ வளர்கிற என்றெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொள்றதுக்கு தற்பெருமை கொள்வதற்கும் பிடிக்கவில்லை. அதனால தான் அவர் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி கொண்டார். உனக்குத்தான் தெரியுமே கவிதா, நம் விடுதியை நடத்துவதற்கான போதுமான நிதி வசதி இல்லாததால் இந்த மாதிரி பெரியவர்கள் உதவும் பணத்தை மனமுவந்து வந்து ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது அந்த பெரியவரை பற்றி உனக்கு சொல்லட்டுமா? அவர் பெயர் முருகதாஸ். பெயரை கேட்டது போல் தீவிர முருகபக்தர், பரம்பரை பணக்காரர், ஏகப்பட்ட நிலப்புலன்களும் சொந்தக்காரர். அவர்தான் 18 வருடங்களுக்கு முன்பு நம் விடுதிக்கு வந்தார். அப்போது நீ சுட்டி குழந்தையாய் துருவென விளையாடி கொண்டிருப்பதை பார்த்ததுமே அவருக்கு பிடித்து போயிற்று. அதனாலே உன்னுடன் படிப்புக்கும் உன்னுடைய பராமரிப்புக்கு செலவுகள் அனைத்தையும் அவர் ஏற்றுக்கொள்வதாக உறுதி கொடுத்தார். நானும் மகிழ்ச்சியோடு சம்மதித்து விட்டேன். அது முதல் உனக்கு தேவையான எல்லா செலவுகளையும் அவர்தான் அனுப்பி வைத்து உன்னை பார்த்து கொள்கிறார். என்னை பார்த்தவரா? நான் அவர்களை பார்த்ததே இல்லையே அம்மா. வியந்து போய் கேட்ட கவிதாவை கண்டு ரங்கமணி அம்மாள் அடக்க முடியாமல் சிரித்தாள்.
அதற்கும் காரணம் இருக்கிறது கவிதா. நான் தான் சொன்னேனே, அவர் புகழை சிறிதும் விரும்பாதவர் என்று. அதனாலேயே அவர் தன்னை உன்னிடம் காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. நீ மற்ற பெண்களோடு பெண்களாய் வளர்வதையே விரும்பினார். உன்னை நீ அறியா வண்ணம் பலமுறை பார்த்து சென்றிருக்கிறார். நானே அவருக்கு அடிக்கடி காட்டியிருக்கிறேன். நல்ல பெண்ணாய் நீ வளர்கிறாய் என்று அவர் சந்தோஷப்பட்டதும் உண்டு. கவிதா ஆச்சரியமாய் கேட்க, ரங்கமணி அம்மாள், கவிதா, நான் இன்னும் விஷயத்திற்கே வரவில்லை. இனிமேல் தான் வரப்போகிறேன். நீ அந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்படுவாயா மாட்டாயா என்று பயமாக இருக்கிறது. பீடிகையுடன் நிறுத்திய ரங்கமணி அம்மாவை அவசரமாய் குறுக்கிட்டு, எதுவானாலும் தயங்காமல் சொல்லுங்கள் அம்மா என்று தயக்கம் நீக்கினாள் கவிதா. நான் சொன்னேனே, பெரிய மனிதர் முருகதாஸ், அவருக்கு இப்போது ரொம்பவும் வயதாகிவிட்டது. அவருக்கு உற்றார் உறவினர் என யாருமே இல்லை. ஒரே ஒரு அடங்காப்பிடாரி மகன் மட்டும்தான். அடங்காப்பிடாரி மகனா? ஆமாம். அவன் சொன்ன பேச்சை கொஞ்சம் கூட கேளாதவன். அவன் கிழித்த கோட்டை தாண்டி எல்லா கெட்ட பழக்கங்களிலும் தன்னை ஆழ்த்தி கொண்டவன். கொஞ்சமும் பொறுப்பு என்பதே அவனுக்கு கிடையாது. அதனாலே முருகதாஸ் ரொம்பவும் மனமுடைந்து விட்டார். அவர் சொத்தையும் சரி பிஸ்னஸையும் சரி இவன் ஒருவனே பாழாக்கி சீரழித்து விடுவான் என்று பயம் அவரை குடைய ஆரம்பித்து விட்டது. அதனால தான் இப்படி ஒரு முடிவை எடுத்ததாக அவர் வந்து என்னை சந்தித்து சொன்னார். என்ன முடிவம்மா? அவரது கம்பெனியும் சொத்தையும் நிர்வகிக்க காப்பாற்ற ஒரு ஆள் தேவை. வேற யாரும் இல்லை, அது நீதான் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறதாக சொன்னார். எனது பொறுப்பா? அதுவும் நானா? என் மீது அவ்வளவு நம்பிக்கையா என்று கவிதா கேட்க, அவரது கணிப்பு மட்டும் இல்லை கவிதா, இது என்னுடைய கணிப்பும் தான். இத்தனை வருடங்கள் உன்னை படிக்க வைத்தவருக்கு கைமாறு செய்வதற்காக நல்ல சமயம் உனக்கு அமைந்திருக்கிறது. நீ என்ன நினைக்கிறாய் கவிதா என்று ரங்கமணி அம்மா கேட்க, கவிதாவால் ஒன்றும் பதில் சொல்ல முடியவில்லை. திடீரென அவள் தலையில் பெரும் பாரத்தை ஏற்றி அவளை ஓடச் சொல்வது போலவே உணர்ந்தாள். கண்களை மூடி அமைதியாக சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தாள் கவிதா. கவிதாவால் நம்ப முடியவில்லை. அடுத்து வந்த சில வாரங்களில் மின்னல் போல் பல காரியங்கள் நடைபெற்றன. அடுத்த சில வாரங்களில் முருகதாஸை போய் சந்திக்கவும் செய்தாள் கவிதா. அவர் தனது நிலைமையை பொறுமையாக கனிவுடன் பேசியது அவளுக்கு மிகவும் பிடித்து போயிற்று. உன்னை போன்ற அனாதை இல்லத்தில் வளர்ந்தவர்கள் பொறுப்பாக இருப்பார்கள். எனது நிர்வாகம் பொறுப்பையும் சரிவர கையாள முடியும் என்று நான் உன்னை நம்புகிறேன் கவிதா என்று முருகதாஸ் அவர்கள் சொல்லவும், ஏனோ நன்றி கடனோ ஏதுவோ கவிதாவால் அவரது பேச்சை தட்ட முடியவில்லை. ஓரிரு தினங்கள் சிந்திப்பதற்கு அவகாசம் கேட்டு திரும்பி வந்தாள். நன்கு சிந்தித்ததும் ஒரு மனதாய் முடிவெடுத்து ராஜாவிடம் போய் சொன்னபோது, அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகிறது, தாராளமாய் அணைத்துக்கொள் என்றவன் குறும்புச் சிரிப்புடன். கவிதா பதில் பேசாது அவள் கண்களையே ஊடுருவினாள். நிஜமாகவே அவனுக்கு நாம் இங்கிருந்து போவதில் வருத்தமில்லையா என அறிய முயன்றாள். அவள் நினைப்பதை ராஜா உன்னித்தானோ என்னவோ அதற்கேற்றார்வர் போல், ஒரு நல்ல திறமைசாலி இங்கிருந்து போவதை நினைத்தால் எனக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்ய, உன் மீது எனக்கு நிறைய அக்கறை உண்டு. உன் முன்னேற்றத்திற்கு நான் தடையாய் இருந்து விடக்கூடாது. தாராளமாய் போய் வா கவிதா. ராஜா மனமுடைந்து விடை கொடுத்தான். கவிதா கரம் கூப்பி நன்றி சார் என்றாள். உன் மீது எனக்கு அக்கறை உண்டு என்று அவன் வார்த்தைகளை அவளை ரொம்பவும் நெகிழச் செய்தது. ஆனாலும் ராஜாவின் நினைவு அவளை வாட்டியது. மறுபடியும் சிந்தித்தாள், தடுமாறினாள். நாம் எடுக்கும் முடிவு சரிதானா? ராஜாவை விட்டு போக வேண்டுமா? ராஜாவை பிரிந்து நம்மால் இருக்க முடியுமா என்றெல்லாம் நினைத்து மனதை கட்டுப்பட நினைத்தாள் கவிதா. வேற வழி இல்லை. இவ்வளவு வருடம் பரிவு காட்டி நம்மை வளர்த்த அந்த பெரியவருக்கு நன்றி கடனாவது இதை செய்தாக வேண்டும் என உறுதி எடுத்து கொண்டாள். மறுநாளே புது பெண் போல் புது பொலிவுடன் முருகதாஸ் முன் போய் நின்றபோது பெரியவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. எங்கு நான் நினைத்ததெல்லாம் கைகூடாமல் போய்விடுமோ என்று பயந்து போய்விட்டேன். இனி என் கவலையெல்லாம் பறந்து விட்டது. வா, ஒரு வாரத்தில் உனக்கு எல்லா அலுவலக பொறுப்பையும் கற்றுக் கொடுக்கிறேன். உற்சாகமாய் பெரியவர் எழுந்ததை பார்த்ததும் கவிதாவிற்கு ஆச்சரியமாய் இருந்தது. என்ன, ஒரு வாரத்திலா என வியந்தாள். ஆமாம், ஒரே வாரத்தில்தான். நீ நினைப்பது போல் கஷ்டமெல்லாம் கிடையாது. அதுவும் இல்லாமல் நீ புத்திசாலியான பெண், உடனே கற்றுக்கொள்வாய் என எனக்கு நம்பிக்கை உள்ளது. முருகதாஸ் அவரை ரொம்பவும் ஊக்குவித்தார்.
உற்சாகப்படுத்தினார். தாமதிக்காமல் அன்றே அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார். கவிதா அலுவலகத்துக்கு சென்றாளா, பொறுப்புகளை எடுத்துக்கொண்டாளா, முருகதாஸின் பையனை சந்தித்தாளா என்பதையெல்லாம் அடுத்த வர பகுதியில் தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.